Happy morning, students. Last class we discussed with biofertilizer. What is mean by biofertilizer? What are the types of biofertilizers and some examples of biofertilizers? Today we are going to learn about new topic biopesticides. What is mean by biopesticides? Biopesticides na enna meaning na உயிரி பூச்சிக்கொல்லி. So first one definitions. Biopesticides are biologically based agents used for the control of plant pests. ஸோ பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்றது என்ன மீனிங்னா உயிரிகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட உயிரினமே இன்னொரு உயிரினத்தை, அதாவது தாவரங்களுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளை சாகடிக்கிற கொல்ற அந்த கொல்லிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோபெஸ்டிசைட்ஸ், உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்றோம். They are in high use due to their non-toxic, cheaper and co-friendly characteristics as compared to chemicals or synthetic pesticides. ஸோ இந்த பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மற்ற பூச்சிக்கொல்லிகள், அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பயோபெஸ்டிசைட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோபெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் அதில் கிடையவே கிடையாது. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு, மலிவான விலையில, அதாவது குறைந்த விலையில ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். அது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்குள்ள இருக்கிற ஏராக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், சாயிலாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த பயோபெஸ்டிசைட்ஸை பீப்புள்ஸ் வந்து அதிகமாக நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Biopesticides have become an integral component of pest management in terms of environment and health issues attributes to the uses of chemical in agriculture. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்துகிற அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட பாடி கண்டிஷனாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தரக்கூடியதாக தான் இருக்குது. பட் இந்த பயோபெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல், எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாமல் நம்ம ஏர்த்தில் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், லேண்டு, சாயிலு, ஸோ எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல், அட் த சேம் டைம்ஸ் ஹியூமன் பீங்ஸ்க்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸு நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பயோபெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் we discuss with some examples of biopesticides. First one, Trichoderma. Trichoderma species are free-living fungi that are common in soil and root ecosystem. Trichoderma அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுலையும் பிளான்ட்டோடைய ரூட், அதாவது வேர் தொகுப்புலையும் தனியாகவே வாழக்கூடிய, அதாவது செப்பரேட்டாகவே வாழக்கூடிய ஒரு ஃபங்கை. They have been recognized as biocontrol agent for. ஸோ இதை வந்து நம்ம ஏன் பயோ கண்ட்ரோல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மான்றது ஒரு வகையான ஃபங்கை, இட் இஸ் ஏ லிவிங் திங்ஸ். ஸோ இந்த லிவிங் திங்ஸு பிளான்ட்ஸ்க்கு டிசீஸ் கொடுக்குற இன்செக்ட்ஸை கொள்றதுனால தான் இதுக்கு பேரே நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பயோபெஸ்டிசைட் சொல்கிறோம். ஸோ ஏன் இந்த ட்ரைகோடெர்மாவை பயோபெஸ்டிசைடாக நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்றதுக்கு சில வகையான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், த கண்ட்ரோல் ஆஃப் பிளான்ட் டிசீஸ். ஃபர்ஸ்ட் வந்து தாவர நோய்களை கட்டுப்படுத்துது. செகண்ட் பாயிண்ட், எபிலிட்டி டு என்ஹான்ஸ் ரூட் க்ரோத் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் தாவரத்தினுடைய வேரோடைய வளர்ச்சியை பெருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தேர்ட் ஒன், கிராப் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அதிக வகையான பயிர் உற்பத்திக்கு, அதாவது மகசூல் கிடைக்க இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபோர்த் ஒன், ரெசிஸ்டன்ட் டு ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த்தில் இருக்கிற நான் லிவிங் சப்ஸ்டன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பாதுகாக்கிறதுல இது யூஸ் ஆகுது. அட் த லாஸ்ட் ஒன், அப்டேக் அண்ட் யூசஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். சத்துக்களை வந்து, அதாவது சாயிலில் இருக்கிற நியூட்ரிஷன் காம்போனன்ட்ஸை பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கறதும், அந்த நியூட்ரிஷன் காம்போனன்ட்ஸோட கண்டென்ட் அளவு குறையாம பாதுகாக்கிறதுனாலையும் இந்த ட்ரைகோடர்மாவை வந்து பயோபெஸ்டிசைடா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், in this slide shown structure of trichoderma fungi and biopesticides. First figure,
ட்ரைகோடர்மா ஃபங்கஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை பயோ பெஸ்டிசைட்ஸா மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்சர்ஸ்ல இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் பார்ன் டிசீஸ், அதாவது மண் வழியா வரக்கூடிய நோய்களை குறைக்கிறதுக்காக நம்மளுடைய ஃபார்மர்ஸ் தங்களுடைய ஃபீல்டில் யூஸ் பண்ற ஒரு பெஸ்டிசைட்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா ஃபங்கைல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற பயோ பெஸ்டிசைட்ஸ். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பயோ பெஸ்டிசைட் இஸ் Pivoviria. Pivoviria species is an entomopathogenic fungus that grows naturally in soils throughout the world. Pivoviria அப்படின்ற ஸ்பீஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஃபுல்லாவே நேச்சுரலாகவே அதாவது இயற்கையாகவே வளரக்கூடிய சாயில்ல வளரக்கூடிய ஒரு வகையான பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் ஆக்ட் ஆஸ் எ பாராசைட் ஆன் வேரியஸ் ஆர்த்ரோபோட் ஸ்பீஷியஸ் காசிங் ஒயிட் மஸ்காடிக்ஸ் டிசீஸ் வித்தவுட் அஃபெக்டிங் அ பிளான்ட் ஹெல்த் அண்ட் க்ரோத். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பல்வேறு வகையான அதாவது சொல்றோம்ல அந்த ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து கண்காலிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்பீஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுணியாவே வந்து இருந்து ஒயிட் கலர்ல மஸ்கர்டைன் அப்படின்ற டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ அந்த டிசீஸ் அதாவது ஒயிட் மஸ்கர்டைன் அப்படின்ற டிசீஸ் வந்து பிளான்ட்ஸுக்கு யார் மூலியமா வருதுன்னா ஆர்த்ரோபோட் ஸ்பீஷியஸ் மூலியமா வருது. ஸோ அந்த ஆர்த்ரோபோட் ஸ்பீஷியஸ்